வணக்கம். நான் வியாசை தோழர்கள்லேருந்து ரஷ்யா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுசிங் போர்ட்ஸில் இருக்கிற தண்ணி பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோம். 60 வீடுகளுக்கு ஒரு குழாய், தண்ணீர் தூக்கி பாதிக்கப்பட்ட பெண்களின் குரல். ஒரு வீட்டில் 6 பேர் 7 பேர் இருந்தாலுமே அவங்க குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்குன்னு நிறைய விஷயத்துக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அம்மாங்களோ இல்லை பெண் குழந்தைகளோ தான் தண்ணி பிடிக்கணும். மெஜாரிட்டியாக அவங்க தான் பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பாதிக்கப்பட்ட அம்மாங்க கிட்ட கேட்போம். என் கர்ப்பப்பை 8-5 வருஷம் ஆகுது. எதனால் எடுத்தாங்க அப்படின்னா, என் சின்ன பொண்ணு மாசமாக இருக்கும் போது வெயிட்டு தூக்கி 2 குடமாக 3ஆவது மாடி பேரில் தூக்கிட்டு போவேன். அந்த வெயிட்டு தூக்கி எனக்கு கர்ப்பப்பை இறங்கிடுச்சு. மாமா இறந்தாரு. அது தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி புதுசில் 3 மாதம் தான் கல்யாணம் ஆச்சு. அதுங்காட்டி போயிட்டு அந்த வீட்டில் போய்ட்டு 62 தான் போயிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் ஒரு 4 ட்ரம்மு ரொப்பிட்டு வந்து பிறகு அதே அப்போ காலையே போச்சு. முட்டி வலி, கால் வலி, நடக்கணும், உட்காந்து ஏந்து உட்காந்து நடக்கவே முடியாது. அவ்வளோ வலி, காய்ச்சல் தாங்க முடியாது. நான் கூட இங்கே இருக்கிற 13வது மாடி பில்டிங்கில் தான் இருக்கேன். இந்த பில்டிங் இந்த ஏரியாலே ரொம்ப பெருசான 13 அடுக்கு மாடியாக ரொம்ப பெருசான ஒரு பில்டிங். இங்கே இது என்னென்னா, இந்த பில்டிங்கில் குளிக்கிறதுக்கு, நார்மலாக நம்மளோட துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவு எல்லாத்துக்குமே தண்ணி டேப்பில் இருக்கும். என்னென்னா, குடிக்கிற தண்ணி மட்டும் நாங்கள் கீழே போய்ட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வரோம். அது எப்படி வரும்னா, ஒரு டேங்க் தண்ணி வரும், டேங்க் லாரி வந்துடும். அங்கேருந்து தண்ணி வந்தோடனே 13 மாடியில் இருக்க எல்லாருமே அந்த தண்ணி பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அவங்க லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. லிஃப்ட்டில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ளட் டைமில் இந்த தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். லிஃப்ட்டு இல்லை, கரண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு 2 மாடி ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கு ஓகே, தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. அதுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த 13வது மாடியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். வயசான பாட்டி தாத்தா இவங்க தான் மோஸ்ட்லி அந்த 13 மாடியிலலாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்க தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த கால் கிட்டலாம் ரத்த கட்டின மாதிரி சில பேர் ரொம்ப முடியாமல் கேராகி கூட மயக்கடிச்சு கூட விழுந்துட்டாங்க. தண்ணீர் பிரச்சனையா, தண்ணீரால் பெண்களுக்கு பிரச்சனையா? சிந்தியுங்கள்.